அவர் அமைச்சரா இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு திட்டத்தை கொண்டு வரார். அந்த திட்டம் எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாருன்னா, அமெரிக்கா எல்லாம் போறாங்க. அமெரிக்கா என்பது நம்ம ரொம்ப தூரத்துல இருக்குது, ஒரு நாள் ஆகும் அது பிளைட்ல போறதுக்கு. அந்த ஊர்ல அங்க போகும்பொழுது பாக்குறாங்க, ஒரு போன் பண்ணா அவசரத்துக்கு ஒரு வண்டி வருமா, யாருக்கா உடம்பு சரியில்லை, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா 911 ஒரு நம்பர், 911. இது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு எண். இந்த எண்ணை அழுத்தி அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, எங்களுக்கு அடிபட்டுடுச்சு, இல்ல எங்களுக்கு ஆஸ்பத்திரி போனோம், வீட்டுல தனியா இருக்கிறேன் அப்படின்னா உடனே ஒரு வண்டி அவங்கள கூட்டிட்டு போய் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சேர்த்துருமா. அப்படி இருக்கும் பொழுது அந்த எண்ணை அவர் கேட்கிறார், இது மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம ஊர்லயும் கொண்டு வரலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த அமெரிக்கால இருக்கிற திட்டத்தையே மனசுல ஏத்திக்கிட்டு அவர் டெல்லியில மந்திரியா இருக்கும் பொழுது கொண்டு வந்த திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். நீங்க 108 இப்ப ஒன்னு சொல்றேன் வச்சுங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்பர், ஒரு போன், பாப்பிரெட்டிப்பட்டிக்கு ஒரு போன் நம்பர், தருமபுரிக்கு ஒரு போன் நம்பர், அரூருக்கு ஒரு போன் நம்பர், பாலக்கோடுக்கு ஒரு போன் நம்பர், மேட்டூருக்கு ஒரு போன் நம்பர், சென்னைக்கு ஒரு போன் நம்பர் இருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? உங்களுக்கு அரூர்ல அடிபட்டவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டிக்காரங்களா இருந்தா எந்த நம்பருக்கு போன் பண்ணோம் தெரியுமா? தெரியாது. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு போன் நம்பர் இருந்தா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இன்னைக்கு உங்க செல்போன் நம்பரு உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்க வீட்டுக்காரது ஞாபகம் இருக்கிறது அது இருந்தா ஓகே. மத்ததெல்லாம் எப்படி போடுறோம், அவங்க பேரை போடுறோம், நம்பர் வருது, யாருக்குமே யாருடைய தொலைபேசி எண்ணோ அவங்க கைபேசி எண் ஞாபகம் இருக்கிறது இல்ல. அதே மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு போன் நம்பர் தான் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சென்னையில வசிக்கிறவங்க தர்மபுரியில அடிபட்டுட்டா சென்னை நம்பர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தர்மபுரி நம்பர் தெரியாது இல்லையா? அதனாலதான் இந்தியா முழுக்க ஒரே நம்பர். நீங்க இங்க சென்னைக்காரா இருந்து டெல்லியில அடிபட்டாலும் 108க்கு போன் பண்ணலாம், மத்திய பிரதேஷ்ல இருக்கிறவங்க சென்னையில அடிபட்டாலும் 108க்கு போன் பண்ணலாம். அந்த ஒரு நம்பர், அந்த ஒரு நம்பரை பொதுவான ஒரு நம்பரை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணார். அந்த என்ன நம்பர்னு யோசிச்சார். யோசிப்போ 108 ஒரு நம்பர் இருக்கு, ஆனா அது சுகாதாரத்துறை அமைச்சர், இவர் அமைச்சரா இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரியில இல்ல. இந்த நம்பர் எங்க வச்சிருக்காங்க? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்குது. அந்த நம்பர் அங்க கொடுக்கணும்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, தொலை தொடர்பு துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு எனக்கு அந்த எண்ணை, அதாவது 108 என்ற எண் எங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு வேண்டும் என்று கேட்டு அதை பெரிய மனசு பண்ணி 2 அமைச்சர்களும் கொடுக்கறாங்க. கொடுத்ததுனாலதான் அந்த 108 என்ற நம்பர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி போய் அப்புறம் ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வருது. இந்த வந்தப்புறம் தான் 108 என்ற நம்பர் ஆம்புலன்ஸ் எல்லாவற்றுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த நம்பர் வந்ததுனால இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? தூக்கத்துல எழுந்து கேட்டாலும் என்ன சொல்வீங்க? 108 அப்படின்வீங்க. எந்த ஊருக்கு போனாலும் உடனே வருதா? 108 போட்டா என்ன எது நிக்கும் உங்க வீட்டு வாசலுக்கு? ஆம்புலன்ஸ். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1350க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. டெல்லியிலிருந்து அதற்காக அந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம்ன்ற திட்டத்து மூலமா அந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து விடுறாங்க. அமெரிக்கால ஓடக்கூடிய அதே ஆம்புலன்ஸ் பாப்பிரெட்டிப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கும் வந்திருக்குதுன்னா அதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இது மாதிரி ஒரு திட்டத்தை தான் கொண்டு வர வேண்டும். எதுக்கு? கிராமப்புற மகளிருக்கு தேவையான திட்டம். ஒரு அவசரம் பிரசவம்னா அதுக்கு தானே போன் பண்றோம். அந்த 108 ஆம்புலன்ஸ்ல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 65,000 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, 65,000 குழந்தைகள். அப்ப அந்த குழந்தைங்களை ஆம்புலன்ஸ்ல தான் பிறந்திருக்காங்க. அதை குழந்தைங்களை பிரசவித்த தாய்மார்கள் பாருங்க, அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? இப்ப ஆம்புலன்ஸ் இல்லைன்னா என்ன வேணா ஆயிருக்கலாம்ல. குழந்தை உயிருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது, தாய்மார்கள் உயிருக்கும் பதில் சொல்ல முடியாது. அந்த குடும்பங்கள் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த ஆம்புலன்ஸ் என்ன மாதிரி திட்டம் என்றால் கிராமப்புற மகளிருக்கு தேவையான திட்டம். இந்த ஊசி என்ன மாதிரி திட்டம் என்றால் ஏழை எளிய மக்கள் கூட அரசு மருத்துவமனையில அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டம். தர்மபுரி மருத்துவ கல்லூரி, அந்த கல்லூரியில நீங்க அங்க போறதுனாலதான் எல்லா விதமான சிகிச்சைகளும் இலவசமாக தரமான சிகிச்சை கிடைக்கிறது. இத்தனையும் தர்மபுரி மாவட்டத்திற்காகவே அவர் கொண்டு வந்திருக்கிறாரு.